திருமாலுடைய 6வது அவதாரமாக விளங்கக்கூடிய பரசுராம அவதாரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஜமதக்கினி முனிவர் என்று ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய சக்தி பெற்றவர். அவருடைய மனைவி ரேணுகாதேவி அம்மையார். ரேணுகாதேவி அம்மையார் என்ன செய்வார் என்றால், தினமும் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே கிடைக்கின்ற மணலை பானையாக செய்து தண்ணீர் கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருவார். அந்த தண்ணீரை வைத்து ஜமதக்கினி முனிவர் பூஜை செய்வார். தினமும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை என்ன செய்கின்றார், ரேணுகாதேவி அம்மா ஆற்றங்கரைக்கு செல்கின்ற பொழுது வானத்திலே தேவர் ஒருவர் பறந்து செல்வதை பார்த்து, ஆஹா, இவ்வளவு அழகான தேவரா என்று ஒரு நிமிடம் தன் மனதை பறிகொடுத்து விடுகின்றார். இது தவறுதான். பிறகு இந்த மணலை எடுத்து பானை பிடிக்க முயற்சி செய்கின்றார். பானை உருவாகவே இல்லை. உடனே தன் மிகுந்த கனத்த மனத்தோடு ஆசிரமத்துக்கு வருகிறார். ஜமதக்கினி முனிவர் கேட்கிறார், எங்கே பானை நிறைய நீர் கொண்டு வருவாயே, எங்கே கொண்டு வரவில்லை என்றால் அமைதியாக இருக்கின்றார். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக நடந்ததை தெரிந்து கொண்டு கடும் கோபம் கொள்கின்றார். உடனே தன்னுடைய மகன்கள் 4 அழைத்து, உன் அன்னையார் தன் மனதளவில் மிகுந்த துன்பத்தில் ஆழ்ந்து விட்டார், ஆகவே என்னையும் துன்பப்படுத்தி விட்டார், அதனால் அவருக்கு தண்டனை என்னவென்றால் தலையை வெட்டி விடுங்கள் என்று சொல்கின்றார். முதல் 3 மகன்களும் அவ்வாறு செய்ய இயலாது என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். கடைசி மகன் தான் பரசுராமன். பரசுராமன், பரசு என்றால் கோடரி என்று பொருள். சிவபெருமானுடைய அருளால் இவர் பெற்ற வில், கோடரி ஆகியவற்றின் காரணமாக இவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதே தன் வேலை என்று தெரிந்து கொண்டு உடனே அந்த பரசு அந்த கோடரை எடுத்துக்கொண்டு தாயின் கழுத்தை வெட்ட வேகமாக செல்கின்றார். ஐயோ, தன்னுடைய கழுத்தை வெட்டி தன் மகன் பழியை தேடிக்கொள்ளக்கூடாது என்று ரேணுகாதேவி மேல் வேகமாக ஓடுகிறார். ஓடி ஒரு குடிசையிலே புகுந்து கொள்கிறார். அந்த குடிசையிலே ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள். பரசுராமர் வேகமாக வந்து வெட்டுகின்ற பொழுது அந்த தம்பதிகள் அதை தடுக்கிறார்கள், வெட்டாதீர்கள் என்று. அப்பொழுது பரசுராமர் கோபம் வந்து அந்த தம்பதிகளுடைய கழுத்தையும் வெட்டி விடுகிறார். தன்னுடைய தாயினுடைய கழுத்தையும் வெட்டி விடுகிறார். அவர்கள் மூவரும் இறந்து விடுகிறார்கள். ரத்தம் சொட்டுகின்ற கோடாரியை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையின் முன்னால் வைத்து, நீங்கள் நிறைவேற்றிய சொன்ன காரியத்தை நிறைவேற்றி விட்டேனப்பா என்று சொன்னார். அவரும் மகிழ்ந்தார். மகிழ்ந்துவிட்டு, மகனே, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். என் தாயை மீண்டும் உயிருடன் தாருங்கள், இறந்த மூவரையும் உயிர்ப்பித்து தாருங்கள் என்றார். உடனே முனிவர் தன்னுடைய மந்திர சக்தியால் தலையை எடுத்து அவருடைய உடலிலே பொறுத்து, நான் மந்திர நீரை தெளித்து அவர்களை உயிர்ப்பிக்கிறேன் என்றார். இந்த பரசுராமரும் தன்னுடைய மகிழ்ச்சி தாங்காமல் தன்னுடைய தாயின் தலையை எடுத்து அந்த குடிசை வீட்டில் இருந்த பெண் இருக்கார் அல்லவா, அந்த பெண்ணுடைய உடம்பில் பொறுத்து விடுகிறார். மாற்றி அந்த பெண்ணுடைய தலையை எடுத்து தன்னுடைய தாயினுடைய உடம்போடு பொறுத்து விடுகின்றார். அந்த ஆண் மகனுக்கு சரியாக பொறுத்து விடுகிறார். உடனே மூவரும் உயிர்ப்பித்து எழுந்து விடுகிறார்கள். அப்பொழுது பார்த்தால் தன்னுடைய தாயின் தலை அந்த குடிசையில் இருந்த பெண்ணுடைய உடம்பு என்று மாறி வந்து விட்டது. அதுதான் மாரியம்மா, மாரியம்மன் என்று நாம் இன்று வணங்குகின்றோமே, அந்த கடவுள் உருவான வரலாறு. பரசுராமர் மாரியம்மனை வணங்கினார். மாரியம்மனுக்கு தொடர்ந்து பூஜை செய்வதாக அந்த குடிசையில் இருந்த ஆணும் பெண்ணும் திகழ்கின்றார். பரசுராமர் மேலும் பல சாதனைகளை செய்திருக்கின்றார். அவற்றை தொடர்ந்து காண்போம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.